ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்துட்டு செம்ம டேஸ்டியான முஸ்லீம் ஸ்டைல் காளான் பிரியாணி ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு பிரியாணி பாத்திரத்தில் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 கப்பு போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சின்னதாக 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 5 லவங்கம் சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் நீளவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு ஓரளவுக்கு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலும் செம்ம டேஸ்டியாக வரும். ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ மல்லித்தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு 3/4 கப்பு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நான் வந்து எல்லாமே மெஷரிங் கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கேன். 3/4 கப்பு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சக்தி மிளகாத்தூள் தான் பயன்படுத்தியிருக்கேன். நல்லா கலர் கொடுக்குது சக்தி மிளகாத்தூள். லைட்டாக வதக்கி விட்டுட்டு 7 கட் பண்ண தக்காளி, 3 பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துருங்க. இப்போ இந்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை வாசிக்கு வதக்கிக்கோங்க. நான் வந்து பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். பிரியாணி அரிசி ஒரு 20 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு அரிசி. ஒரு 3/4 கிலோ இருக்கும். இப்போ இந்தளவுக்கு அரைவாசி வதங்கியிருக்கு. இது கூட 200 கிராம் கட் பண்ண காளான் சேர்த்துக்கோங்க. ஒரு காளானை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் வந்து பொடியாக கட் பண்ணிடாதீங்க. காளான் சேர்த்துட்டு அரைவாசி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ முழுசாக தக்காளியே இதோட நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து 200 கிராம் காளான் தான் இருந்ததுனால 200 கிராம் சேர்த்துருக்கேன். இதுக்கு நீங்கள் 300 கிராம் காளான் கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். காளான் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிறதே தெரியாது காளான். தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு ஃபுல்லாக. இது கூட 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா தழை, ஒரு கைப்பிடி மல்லித்தழை சேர்த்துருங்க. இது இப்போ லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இந்த காளான் பிரியாணி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதே மெத்தட்லேயே எந்த பிரியாணி வேணாலும் செய்யலாம். நான் இந்த டம்ளரில் தான் பிரியாணி அரிசி எடுத்திருந்தேன். இப்போ இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி கொதிக்கணும். ஒரு 2-3 கொதிக்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு ஊறின பிரியாணி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதோடு சேர்த்துடலாம். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க பிரியாணி அரிசி. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. பிரியாணி அரிசியை சேர்த்துருங்க. இப்போ அரைவாசி உப்பு சேர்த்துக்கோங்க. பேலன்ஸ் அரைவாசி உப்பு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி 3/4 இழுத்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போடணும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா 3/4 இழுத்துருச்சு. இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம். ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு இது போல் நல்லா ஈவனாக பண்ணிவிடுங்க மேலே. வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல் ஈவனாக பண்ணிவிட்டு அரை எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. முழுசாக பிழியணும்னு அவசியம் இல்லை. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சுவை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே நல்லா சுத்தமான ஒரு காட்டன் துணியை தண்ணியில் அலசிட்டு தண்ணியை பிழிஞ்சிட்டு மேலே வச்சு மூடி தட்டு போட்டு மூடிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. ஒரு குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க மேலே. ஒரு 6 நிமிஷத்துக்கு தம் போட்டுக்கோங்க.
ஃப்ளேம் லோவில் தான் வச்சு தம் போடணும். இப்போ பாருங்கள் ஃபைனலாக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி. நம்ம சூப்பரான முஸ்லீம் ஸ்டைல் காளான் பிரியாணி ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.